ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு டே 26. கன்சிஸ்டன்சி விடாமல் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கற்றுக்கிற நம்மளை நாமே பாராட்டிக்கலாம். ஸோ டே 25ஓட 26 வக்காப்ஸ் அண்ட் ஃபைனலாக ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் அதே மாதிரி 26 வக்காப்ஸ் அண்ட் ஃபைனலாக ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் கற்றுக்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் வர வேர்ட்ஸ் எதையுமே மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். சென்டென்ஸோட ரீட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஏ அடிஷன். அடிஷன்னா கூடுதல். அடிஷன்னா கூடுதல். Addition of salt improves taste. Addition of salt improves taste. உப்பின் கூடுதல் சுவையை மேம்படுத்துகிறது. உப்பின் கூடுதல் சுவையை மேம்படுத்துகிறது. ஸோ எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சரி, உப்பு சேர்த்தாட்டி அது நல்லாவே இருக்காது. அந்த அதிகமாக சேர்த்துனாலும் அது கேவலமாயிரும். ஸோ சாப்பாட்டில் வந்து உப்பு கரெக்டாக போடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணுறாங்க ஃபுட்டில். ஓகே. ஸோ அடிஷன் ஆஃப் சால்ட் இம்ப்ரூவ்ஸ் டேஸ்ட். உப்பின் கூடுதல் சுவையை மேம்படுத்துகிறது. டேஸ்ட்னா சுவை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பி பேசிஸ். பேசிஸ்னா அடிப்படை. பேசிஸ்னா அடிப்படை. ட்ரஸ்ட் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ட்ரஸ்ட் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். நம்பிக்கை நட்பின் அடிப்படை. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு முக்கியமான திங்கே நம்பிக்கை தான். நம்பிக்கை இருந்தால் தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ட்ரஸ்ட் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். நம்பிக்கை நட்பின் அடிப்படை. ஸோ பேசிஸ்னா அடிப்படை. நெக்ஸ்ட் ஒன் சி கேப். கேப்னா தொப்பி. இது கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சின்ன வயசுலேருந்தே நம்ம நிறைய கற்றுருப்போம். ஹி வோர் அ கேப். ஹி வோர் அ கேப். அவன் ஒரு தொப்பி அணிந்தான். ஸோ வியரோட பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் வோர். ஸோ அவன் ஒரு தொப்பி அணிந்தான். ஹீனா அவன், கேப்னா தொப்பி, வோர்னா அணிஞ்சிடுறது. ஓகேவா? போட்டுக்கிறது. ஸோ கேப்னா தொப்பி. நெக்ஸ்ட் ஒன் டி டீலர். டீலர்னா விற்பனையாளர். டீலர்னா விற்பனையாளர். த டீலர் செல்ஸ் கார்ஸ். த டீலர் செல்ஸ் கார்ஸ். என்னதான் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக பண்ணாலும் அது விற்கிறதுக்கு ஒரு டீலர் வேணும். ஓகேவா? ஸோ அந்த விற்பனையாளர் கார்களை விற்கிறார். அந்த விற்பனையாளர் கார்கள் விற்கிறார். ஓகேவா? ஸோ டீலர்னா விற்பனையாளர். விற்பனையாளர்னா ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன், ஒரு பொருளை வந்து இன்னொரு கன்சியூமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. ஓகேவா? ஸோ டீலர் செல்ஸ் கார்ஸ். அந்த விற்பனையாளர் கார்களை விற்கிறார். நெக்ஸ்ட் ஒன் இ எலமெண்ட். எலமெண்ட்னா அங்கம். எலமெண்ட்னா அங்கம். வாட்டர் இஸ் அன் எசென்சியல் எலிமெண்ட். வாட்டர் இஸ் அன் எசென்சியல் எலிமெண்ட். தண்ணீர் ஒரு அத்தியாவசியமான அங்கம். ஸோ அத்தியாவசியம் அவசியம் எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? தண்ணீர் ஒரு அவசியமான அங்கம். ஸோ எலிமெண்ட்னா அங்கம். வாட்டர் இஸ் அன் எசென்சியல் எலிமெண்ட். தண்ணீர் ஒரு அவசியமான அங்கம். ஸோ ஹியூமன்ஸ் ஆர் லிவிங் கிரீச்சர்ஸ் எதுக்காக இருந்தாலும் சரி தண்ணி வந்து ரொம்ப தேவை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் எஃப் ஃபால்ட். ஃபால்ட்னா தவறு. ஃபால்ட்னா தவறு. எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ். இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட். எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ். இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட். எல்லோரும் தவறு செய்கிறார்கள். அது உன் தவறு அல்ல. எல்லோரும் தவறு செய்கிறார்கள். அது உன் தவறு அல்ல. ஸோ எவ்ரி ஒன்னா எல்லாருமே சரியா, நிறைய பேர் இருக்கிறது. மேக்ஸ் மிஸ்டேக்னா தவறு பண்ணுறது தான். அது உன் தப்பு இல்லை. ஓகேவா? இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். யுவர்னா நீ, ஃபால்ட்னா தவறு, நாட்னா தவறு இல்லை. ஓகேவா? எல்லோரும் தவறு செய்கிறார்கள். அது உன் தவறு அல்ல. ஃபால்ட்னா தவறு. நெக்ஸ்ட் ஒன் ஜி ஜீன். ஜீன்னா மரபணு. ஜீன்ஸ் டிசைட்ஸ் அவர் ஃபீச்சர்ஸ். ஜீன்ஸ் டிசைட்ஸ் அவர் ஃபீச்சர்ஸ். மரபணுக்கள் நமது அம்சங்களை தீர்மானிக்கின்றன. மரபணுக்கள் நமது அம்சங்களை தீர்மானிக்கின்றன. ஸோ பேபிஸ் பிறகு ஜீன்ஸ் கன்ஃபார்ம் தேவை. ஸோ அது மூலயமா பேரண்ட்ஸோட குணம் அப்படியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம். இல்லாட்டி தாத்தா பாட்டி இது அப்படி மாற்றி கூட வரும். ஸோ ஜீன்னா மரபணு. நெக்ஸ்ட் ஒன் ஹெச் ஹார்ட் ஒர்க்கிங். ஹார்ட் ஒர்க்கிங்னா கடின உழைப்பாளி. ஹார்ட் ஒர்க்கிங்னா கடின உழைப்பாளி. ஷீ இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட். ஷீ இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட். அவள் ஒரு கடின உழைப்பாளி மாணவி. ஸோ படிப்பில் வந்து ரொம்ப வந்து படிச்சுட்டே இருக்கிறது, ரொம்ப படித்து நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட். ஓகேவா? அதனால் ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க நிறைய பேர். அதுதான் ஹார்ட் ஒர்க். ஸோ அது ஒர்க்லேயும் இதாகும். ஒர்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களாம் ஹார்ட் ஒர்க்கிங். ஓகேவா? சி இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்.
அவள் ஒரு கடின உழைப்பாளி மாணவி. ஸ்டூடெண்ட்னா மாணவி. ஓகேவா? ஷீங்கிறதுனால அது மாணவி. இல்லாட்டி ஹீனா மாணவன். ஸோ ஹார்ட் ஒர்க்கிங்னா கடின உழைப்பாளி. நெக்ஸ்ட் ஒன் இல்லிட்ரேட். இல்லிட்ரேட் எழுதத் தெரியாத. illiterate எழுதத் தெரியாத. He is illiterate but wise. He is illiterate but wise. அவன் எழுதத் தெரியாதவன் ஆனால் அறிவுள்ளவன். அவன் எழுதத் தெரியாதவன் ஆனால் அறிவுள்ளவன். ஸோ அவனுக்கு எழுத தான் தெரியாது. ஆனா அவனுக்கு அறிவு நல்லா தெரியும். நல்லா இருக்குது. ஓகேவா? ஸோ அறிவு இருந்தா தான். என்னதான் நல்லா படிச்சாலும் சரி, அறிவு இருந்தா மட்டும் தான் கரெக்ட்டா அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி யோசிச்சு நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும். ஸோ அறிவும் வேணும், அதே சமயம் படிப்பும் வேணும். ஓகே. ஸோ இல்லிட்ரேட்னா எழுதத் தெரியாத. ஹி இஸ் இல்லிட்ரேட் பட் வைஸ். அவன் எழுதத் தெரியாதவன் ஆனால் அறிவுள்ளவன். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நம்ம அம்மா, அப்பா படிக்காதவங்களா இருந்தாலும் ஒரு சில பேத்துதில ஓகேவா? படிக்கலைனாலும் அவைங்க வந்து நல்லா அறிவா இருப்பாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ற டேலண்ட் வந்து அவைங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஜேக்கினஸ் அசைவுத்தன்மை அல்லது முட்டாள்தனம். ஜேக்கினஸ்னா அசைவுத்தன்மை அல்லது முட்டாள்தனம். The video has jerkiness. The video has jerkiness. அந்த வீடியோவில் அசைவுத்தன்மை உள்ளது. வீடியோ ஷேக் ஆகுது. ஓகேவா? ஸோ ஜெர்க்கினஸ்னா அசைவுத்தன்மை அல்லது முட்டாள்தனம். திஸ் வீடியோ ஹேஸ் ஜெர்க்கினஸ். அந்த வீடியோவில் அசைவுத்தன்மை உள்ளது. திஸ்னா இந்த. த வீடியோன்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவில் அசைவுத்தன்மை உள்ளது. ஸோ ஜெர்க்கினஸ்னா அசைவுத்தன்மை அல்லது முட்டாள்தனம். நெக்ஸ்ட் ஒன் கின். கின்னா உறவினர். ஷி மெட் ஹர் கின் அட் த ஃபங்க்ஷன். ஷி மெட் ஹர் கின் அட் த ஃபங்க்ஷன். அவள் விழாவில் தனது உறவினர்களை சந்தித்தாள். அவள் விழாவில் தனது உறவினர்களை சந்தித்தாள். ஸோ சீனா அவள், மெட்னா பார்த்தாங்க, சந்திச்சாங்க, எது வேணா சொல்லலாம். ஹர் கின் அவளோட உறவினர். ஓகேவா? எங்க சந்திச்சாங்க? ஒரு விழாவில். ஃபங்க்ஷன்னா விழா. ஓகே. ஸோ கின்னா உறவினர். ஷி மெட் ஹர் கின் அட் த ஃபங்க்ஷன். அவள் விழாவில் தனது உறவினர்களை சந்தித்தாள். நெக்ஸ்ட் ஒன் லேண்டன். லேண்டன் விளக்கு கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒன் டைப் ஆஃப் லைட். ஓகேவா? தே லிட் அ லேண்டன் அட் நைட். தே லிட் அ லேண்டன் அட் நைட். அவர்கள் இரவில் ஒரு விளக்கை ஏற்றினர். அவர்கள் இரவில் ஒரு விளக்கை ஏற்றினர். அதாவது லேண்டன் லைட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நைட் டைம்ல அதை பற்ற வச்சுப்பாங்க. அது எரிஞ்சிட்டு இருக்கும். இப்போ தான் நம்ம லைட் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக். ஓகே. ஸோ லேண்டன்னா விளக்கு. அது ஒன் டைப் ஆஃப் லைட்டு. ஓகே. த லிட் லேண்டன் அட் நைட். அவர்கள் இரவில் ஒரு விளக்கை ஏற்றினர். ஸோ லேண்டன் விளக்கு. ஓகே. ஸோ இதில் வர மேக்ஸிமம் எந்த வேர்ட்ஸையுமே வந்து மெமரைஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ரீட் அவுட் த சென்டென்ஸ். அண்ட் எந்தெந்த வேர்டு உங்களுக்கு நியூவாக இருக்கோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் மார்க்கெட். மார்க்கெட்னா சந்தை. ஸோ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அங்கே தான் வந்து எல்லா பொருளும் வாங்கிக்கலாம் நம்ம. த மார்க்கெட் இஸ் க்ரௌடட். சந்தை கூட்டமாக உள்ளது. கன்ஃபார்ம் மார்க்கெட்னாவே அது கூட்டமாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா எல்லாருமே ஒரே இடத்துல வாங்குற இடம். த மார்க்கெட் இஸ் க்ரௌடட். சந்தை கூட்டமாக உள்ளது. க்ரௌட்னா கூட்டம். ஓகேவா? ஸோ மார்க்கெட்னா சந்தை. நெக்ஸ்ட் ஒன் நெகோஷியேஷன். நெகோஷியேஷன்னா பேச்சுவார்த்தை. நெகோஷியேஷன்னா பேச்சுவார்த்தை. த நெகோஷியேஷன் டுக் ஹவர்ஸ். த நெகோஷியேஷன் டுக் ஹவர்ஸ். பேச்சுவார்த்தை பல மணி நேரம் எடுத்தது. பேச்சுவார்த்தை பல மணி நேரம் எடுத்தது. ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 சைடும் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முதல்ல சொல்லுவாங்க. அதில யாருக்கு நிறைய, யாருக்கு குறை அதெல்லாம் வந்து பார்த்து பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுதான் நெகோஷியேஷன். ஓகேவா? ஸோ நெகோஷியேஷன்னா பேச்சுவார்த்தை. த நெகோஷியேஷன் டுக் ஹவர்ஸ். பேச்சுவார்த்தை பல மணி நேரம் எடுத்தது. ஸோ ரொம்ப நேரம் எடுக்குது அவங்க பேச்சுவார்த்தை முடியறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர்னா இயக்குபவர். ஸோ மெஷினை வந்து ஆப்ரேட் பண்றவங்க. அதை ரன் பண்றது. ஓகே. த ஆப்பரேட்டர் கண்ட்ரோல்ஸ் த மெஷின். த ஆப்பரேட்டர் கண்ட்ரோல்ஸ் த மெஷின். இயக்குபவர் இயந்திரத்தை கட்டுப்படுத்துகிறார். இயக்குபவர் இயந்திரத்தை கட்டுப்படுத்துகிறார். ஸோ ஆப்பரேட்டர்னா இயக்குபவர். த ஆப்பரேட்டர் கண்ட்ரோல்ஸ் த மெஷின். இயக்குபவர் இயந்திரத்தை கட்டுப்படுத்துகிறார். ஸோ அந்த ஒரு மிஷின் இருக்குதுன்னா அதை ரன் பண்றாங்க. ஓகேவா? அதுக்கு ஒரு ஆப்பரேட்டர் வேணும். நெக்ஸ்ட் ஒன் பே செலுத்துதல். பே செலுத்துதல். ப்ளீஸ் பே த பில். ப்ளீஸ் பே த பில். தயவு செய்து கட்டணத்தை செலுத்துங்கள்.
தயவு செய்து கட்டணத்தை செலுத்துங்கள். ஸோ கடவுளுக்கு முன்னாடி ரெஸ்பெக்ட் பண்ண, பே பண்ண அப்படிம்பாங்க. பே த ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பெரியவங்களுக்கு, அந்த மாரி. ஓகேவா? ஸோ பேனா செலுத்துதல். இங்க வந்து பில் பே பண்றத ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ பேனா செலுத்துதல். ப்ளீஸ் பே த பில். தயவு செய்து கட்டணத்தை செலுத்துங்கள். பில்னா கட்டணம். ஓகேவா? ஸோ சாப்பிட்டதுக்கு இல்ல ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம்னா, அது கன்ஃபார்ம் பே பண்ணி தான் ஆகணும். எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் கியூ. குவாலிஃபிகேஷன் டெஸ்ட். குவாலிஃபிகேஷன் டெஸ்ட். தகுதி சோதனை. He passed the qualification test. He passed the qualification test. அவன் தகுதி சோதனையில் தேர்ச்சி பெற்றான். அவன் தகுதி சோதனையில் தேர்ச்சி பெற்றான். இப்போ ஒரு எக்ஸாமு இல்ல வந்து ஏதோ ஒரு ஸ்காலர்ஷிப்ல நெறைய பேர் இருக்கிறாங்கன்னா, எல்லாத்துக்குமே எடுத்து நம்ம இது பண்ணிற முடியாது. அதுக்கு யாரு டேலண்டா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் குடுக்க முடியும். ஸோ ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர் தான் டேலண்ட் தேவை. 10 பேத்துக்கு தான் குடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் வச்சு டாப் 10ல வரவங்கள சூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ ஹி பாஸ்டு த குவாலிஃபிகேஷன் டெஸ்ட். அவன் தகுதி சோதனையில் தேர்ச்சி பெற்றான். குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்னா தகுதி சோதனை. டேலண்ட்ட எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆர் ரேட்டில். ரேட்டில்னா குலுக்கல் சத்தம். ரேட்டில்னா குலுக்கல் சத்தம். ஐ ஹியர்ட் அ ரேட்டில் இன் த பாக்ஸ். ஐ ஹியர்ட் அ ரேட்டில் இன் த பாக்ஸ். பெட்டியில் குலுக்கல் சத்தம் கேட்டது. பெட்டியில் குலுக்கல் சத்தம் கேட்டது. ஸோ ஒரு பாக்ஸ்க்குள்ள ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சிருக்கிறோம்னு வைங்க. அது கரெக்ட்டா அ செட் ஆகாம சைட்ல எல்லாம் கேப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம தூக்கும்போது அது அங்கேயும் இங்கேயும் ஆடும். அதுதான் சத்தம். ஓகே. ஸோ ரேட்டல்னா குலுக்கல் சத்தம். ஐ ஹியர்ட் அ ரேட்டல் இன் த பாக்ஸ். பெட்டியில் குலுக்கல் சத்தம் கேட்டது. நெக்ஸ்ட் ஒன் எஸ். ஸ்டியர். ஸோ ப்ரொனவுன்சியேஷனும் பக்கத்திலே மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது ஸ்டியர்னு படிக்கக்கூடாது. ஸ்டியர். ஓகே. ஸ்டியர்னா இயக்கு. ஸ்டியர்னா இயக்கு. ஹி ஸ்டியர்ட் த கார் கேர்ஃபுல்லி. He steered the car carefully. அவன் காரை கவனமாக இயக்கினான். அவன் காரை கவனமாக இயக்கினான். ஸ்டியர்னா இயக்குறது. அதாவது கார் ஓட்டுறது. ஓகேவா? ஸ்டியர் த கார் கேர்ஃபுல்லி. அவன் காரை கவனமாக இயக்கினான். ஸோ கேர்ஃபுல்லினா கவனமாக. நெக்ஸ்ட் ஒன் டி. டெரஸ். டெரஸ்னா கன்ஃபார்ம் தெரியும். மேற்கூரை. ஓகேவா? நம்ம சீலிங் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டெரஸ்னா மேற்கூரை. We dry clothes on the terrace. We dry clothes on the terrace. ஸோ மொட்டை மாடியில் காய போடுவோம்ல. ஸோ டெரஸ் மேலே. ஓகேவா? We dry clothes on the terrace. நாங்கள் மேற்கூரையில் துணிகளை உலர்த்துகிறோம். நாங்கள் மேற்கூரையில் துணிகளை உலர்த்துகிறோம். ஸோ ட்ரைனா அதை காய போடுறாங்க. க்ளோத்ஸ்னா துணி. டெரஸ்னா மேற்கூரை. வீணா நாங்கள். ஸோ டெரஸ்னா மேற்கூரை. We dry clothes on the terrace. நாங்கள் மேற்கூரையில் துணிகளை உலர்த்துகிறோம். ஸோ நம்ம மேக்ஸிமம் டெரஸ் தான் சொல்லுவோம். மேற்கூரை அப்படின்னு தமிழ்ல எல்லாம் யாரும் அதை யூஸ் பண்றது இல்ல. ஸோ டெரஸ்னா மேற்கூரை. அதுக்கான தமிழ் வேர்ட். அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் யூ. அன்ஹாப்பி. அன்ஹாப்பினா மகிழ்ச்சி இல்லாத. ஹாப்பினா மகிழ்ச்சி. அன்ஹாப்பினா மகிழ்ச்சி இல்லாத. She looks unhappy today. She looks unhappy today. அவள் இன்று மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறாள். அவள் இன்று மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறாள். டுடேனா இன்னைக்கு. ஓகேவா? இன்று, இன்னைக்கு எது வேணா சொல்லலாம். ஸோ அன்ஹாப்பினா மகிழ்ச்சி இல்லாத. நெக்ஸ்ட் ஒன் வி. வெரி. வெரினா மிகவும். வெரினா மிகவும். திஸ் மூவி இஸ் வெரி குட். இந்த படம் மிகவும் நல்லது. இந்த படம் மிகவும் நல்லது. திஸ் மூவி இஸ் வெரி குட். இல்லாட்டி இன்னும் ஈஸியாக சொல்லலாம். திஸ் வெஜிடபிள் இஸ் வெரி குட். இல்லாட்டி த ஃபுட் இஸ் வெரி டேஸ்டி. எது வேணா சொல்லலாம். ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. அந்த மாரி சொல்ற எல்லா விஷயத்துக்கும் வெரி யூஸ் பண்ணலாம். திஸ் மூவி இஸ் வெரி குட். இந்த படம் மிகவும் நன்றாக உள்ளது. ஓகேவா? நமக்கு தகுந்த மாரி மாத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டபிள்யூ. வீக்கன். வீக்கன்னா பலவீனப்படுத்துதல். வீக்கன்னா பலவீனப்படுத்துதல். இல்னஸ் கேன் வீக்கன் த பாடி. இல்னஸ் கேன் வீக்கன் த பாடி. நோய் உடலை பலவீனப்படுத்தும். நோய் உடலை பலவீனப்படுத்தும். ஸோ இல்னஸ்னா நோய். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் ஒரு காய்ச்சலோ, இல்ல சளியோ புடிச்சிருச்சுன்னா, நம்ம உடம்பு அப்படியே வீக் ஆகுற மாரி ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகும். அதான். ஸோ வீக்கன்னா பலவீனப்படுத்துதல். இல்னஸ் கேன் வீக்கன் த பாடி. நோய் உடலை பலவீனப்படுத்தும். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ். ஜெனோஜெனிசிஸ்.
ஜெனோஜெனிசிஸ் வேறுபட்ட உருவாக்கம். ஜெனோஜெனிசிஸ்னா வேறுபட்ட உருவாக்கம். Xenogenesis is a biological concept. Xenogenesis is a biological concept. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு 2 வேற வேற இப்போ எப்படி சொல்லலாம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மனுஷங்க, அப்புறம் பன்னி. ஓகேவா? ஸோ 2யும் வச்சு ஏதோ கலப்படமாட்டம் பண்ற ஒரு இது. ஓகேவா? ஸோ ஏன்னா பன்னியோட கிட்னிஸ வந்து இப்போ ஹியூமன்ஸ்க்கு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியாது. ஸோ 2 இத ஓகேவா? ஜெனோஜெனிசிஸ் இஸ் அ அந்த அளவுக்கு பாட்னி பயாலஜி அளவுக்கு போ வேண்டாம். ஜெனோஜெனிசிஸ்னா வேறுபட்ட உருவாக்கம். நார்மலா இயற்கையா இருக்கிறத விட 2யும் மாத்தி இது பண்றது. ஓகேவா? ஸோ ஜெனோஜெனிசிஸ் ஒரு உயிரியல் கருத்தாகும். ஜெனோஜெனிசிஸ் ஒரு உயிரியல் கருத்தாகும். ஸோ ஜெனோஜெனிசிஸ்னா வேறுபட்ட உருவாக்கம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஒய் யாண்ட். யாண்டுனா ஆவல் விட்டான், இல்லாட்டி கொட்டாய் விட்டான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? நம்ம ஆவல் விட்டான்ங்கிறத விட கொட்டாய் விட்டான் தான் நமக்கு அதிகமா தெரியும். ஓகே. ஹி யாண்ட் டியூரிங் த கிளாஸ். ஹி யாண்ட் டியூரிங் த கிளாஸ். வகுப்பின் போது அவன் ஆவல் விட்டான். வகுப்பின் போது அவன் கொட்டாவி விட்டான். ஹி யாண்ட் டியூரிங் த கிளாஸ். கிளாஸ் நடக்கும்போதே கொட்டாய் வருது. நம்ம கிளாஸ் வந்து பிடிக்கல, இல்ல வந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னா நமக்கு கன்ஃபார்ம் தூக்கம் வந்துரும். அது கிளாஸ்ன்ட்டு மட்டும் இல்ல, ஒர்க்னாலும் சரி. அதுவும் இந்த சாப்பிட்டு மத்தியானமெல்லாம் செம்மையா தூக்கம் வரும். ஸோ யாண்டுனா கொட்டாவி விட்டான். ஹி யாண்ட் டியூரிங் த கிளாஸ். வகுப்பின் போது அவன் கொட்டாவி விட்டான். ஓகேவா? யாண்டுனா கொட்டாவி. நெக்ஸ்ட் ஒன் ஜெட். ஜினியா. ஜினியாங்கிறது ஒன் டைப் ஆஃப் ஃப்ளவர். ஓகேவா? மலர் வகை. ஜினியா இஸ் அ கலர்ஃபுல் ஃப்ளவர். ஜினியா ஒரு வண்ணமயமான மலர். ஜினியா ஒரு வண்ணமயமான மலர். பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஓகேவா? ஸோ ஜினியானா மலர் வகை. ஸோ இன்னைக்கான 26 பக்காப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. இல்லை எது எதெல்லாம் உங்களுக்கு நியூ வேர்ட்ஸ் இருக்கோ அது கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம கற்றுக்க போகிறது ஹிந்தி. இட்ஸ் ஃபார் போனஸ் டைம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது நன்றி. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா தேங்க்யூன்னு சொல்லலாம். அண்ட் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா தன்யவாத். 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 ஸோ தேங்க்ஸ் எப்படி சொல்கிறது? தன்யவாத். ஸோ எப்போவுமே ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கும் போது நம்ம இன்னொருத்தரோட கம்யூனிகேட் பண்ணும்போது தான் நமக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் ஈஸியாக மைண்ட்லேயும் நிற்கும். ஸோ இந்த வேர்டை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டாச்சும் கம்யூனிகேட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நாளைக்கும் பார்த்தீங்கன்னா 26 வக்காப்ஸ் அண்ட் ஃபைனலாக ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் கற்றுக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் வி வில் see you on tomorrow. Bye.